கமாண்ட் ப்ராம்ப்ட் அட்மின் போய்க்கிடணும். அதில் போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணணும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகணும். லோட் ஆனோடனே இந்த இடத்துல வந்து டிஸ்க் பார்ட்டுன்னு பேர் வரும். வந்துச்சா வந்தோடனே டிஸ்க் வால்யூம் அடிக்கும். அதில் பென்ட்ரைவ் பேர் வந்து இந்த FAT32 இல்லாட்டி இந்த ரிமூவபிள் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி உன் பேரை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். மற்றதெல்லாம் NTFS இருக்கும். அதை போய் ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது போயிடும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் வால்யூம் 5 இல்லாட்டி ஹச் ஏதாச்சும் கொடுக்கணும். 5 CH கொடுத்துட்டேன். இப்போ க்ளீன் கொடுத்தா க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிடுச்சா? இப்போ கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி கொடுத்துட்டு ஆக்டிவ் கொடுக்கணும். 2 தடவை இதே இப்படி தேவையில்லை, சும்மா கொடுத்து எக்ஸிட் கண்டிப்பாக 2 தடவை கொடுத்துட்டு உள்ளே போய் ஓஎஸை காப்பி பண்ணி சென்ட்டு கொடுத்து பென்ட்ரைவ் கொடுக்கணும். ஃபார்மேட் டிஸ்க் ஃபார்மேட் கேட்கும். பென்ட்ரைவ்க்குள்ளே எக்காரணத்துக்கு கொண்டு போகக்கூடாது. பூட் பண்ணதுக்கப்புறமோ ஓஎஸ் போடும்போதோ ஓஎஸ் ஏறும்போதோ பென்ட்ரைவ்க்குள்ளே எப்பயுமே போகும். இப்போ இதை கட் பண்ணணும். ஓஎஸ்